ஒருத்தருடைய நாடி பிடிச்சு பார்க்கறதுனால இத்தனை வகையான நோய் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டறிகிறாங்க? சும்மாவா சொன்னாங்க? சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், ஒரு நாடி பிடிச்சு பார்த்தா நம்மளோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிறது. என்னதான் இன்னைக்கு இங்கிலீஷ் மெடிசன் வந்தாலும் அந்த காலத்தில் அந்த நாடி பிடித்து பரிசோதனை பண்ணுறதுல முதலிடம் நம்ம நாட்டுக்கு தான். ஸோ சித்த மருத்துவத்தில் ஒரு நாடி பிடிச்சு பார்க்குறதுல இவ்வளோ பலனா பார்க்கலாம் வாங்க. அதாவது உங்களோட கண்ணு, மூக்கு, நாடி எல்லாம் செக் பண்ணதுல மூக்குல சதை வளர்ச்சி இருக்குது, வயிறு கொஞ்சம் மந்தமா இருக்கு, கிட்னில கொஞ்சம் உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கு. உங்க உறுப்புகள் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஜீரண சக்தி இல்லை, பசிக்குது, சும்மா ஒரு டைமுக்கு சாப்பிட்றலாம் சாப்பிட்றீங்க, தூங்கினா கனவு தூக்கம் தான் வருது, தூங்கி எந்திரிச்சாலும் சோர்வாவே இருக்கு, ஞாபக மறதி இருக்குது, மதியம் சாப்பிட்டோன்னே லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கிறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க உடம்பு பித்த தேகம், பிறப்புலயே உங்க உடம்பு சூடான தேகம். பித்த உடம்புக்காரங்களா ஊர்ல சொல்லுவாங்கல்ல பழமொழியில, என்னையா பித்து பிடிச்ச மாதிரி இருக்க, ஏன் உருன்னே இருக்க, ஏன் சீரியஸாவே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஃப்ரீயா இருக்க மாட்டேன்றீங்க, ஒரு புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இது வெறும் பித்த உடம்பா இருந்துச்சு அப்படின்னா தலைவலி ஈஸியா ஒரு 15 நாள்லயோ 30 நாள்லயோ குணமாயிடும். ஆனா உங்க உடம்பு பித்த உடம்புன்றது கொஞ்சம் பலமான உடம்பு, அதுல இருந்து கப உடம்பா மாறிடுச்சு. கப உடம்புன்றது ஒரு மந்தமான உடம்பு, ஒரு மந்தம், சோர்வு, ஒரு விரக்தி. உங்க வீட்டுல இருக்கவங்க ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்றனால உங்களை அறியாம இருக்கிற அந்த விரக்தி, ஒரு அங்கலாப்பு. சரி, இப்ப நம்ம இவ்வளவு நாள் உழைச்சிருக்கோம், இன்னும் யாருக்காக இனிமேல் இருக்கிறது அப்படின்றது எனக்கு புரியுது. இப்ப இங்க கூட ஒரு ஒரு டீ கடைக்கார அண்ணா இருந்தாரு, அவரெல்லாம் 65 வயசு வரைக்கும் தன் பையனுக்காக இருக்காரு, ஆக்சிடென்டா செத்து போயிட்டாரு. பார்த்தா காலெல்லாம் கொதான் ஆகி, அவர் யாருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு காலை அவ்வளவு ரணமாக்கி உழைச்சாரு அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் முடிவு கரெக்ட் தான், பட் ஆனா இவ்வளவு இதா இருந்தீங்கன்னா நீங்க வெறும் 62 வயசுலயே இன்னும் பலவீனம் ஆயிடுவீங்க. இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னாவே இன்னும் கொஞ்சம் பலமா இருக்கணும் அப்படின்னா காலையில எந்திரிச்சு 3 லிட்டர் 2 டம்ளர் வெது தண்ணி குடிச்சு தோப்புக்கரணம் போட்டு ஒரு 3/4 மணி நேரம் சூரிய வெளிச்சத்துல வாக்கிங் போகணும். அப்பதான் கொஞ்சம் இந்த டிப்ரெஷன் போக ஆரம்பிக்கும். போயிட்டு பசிக்கும், இனிமேல் நல்லாவே பசிக்கும், இனிமேல் பகல்ல தூக்கமே வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த உச்சந்தலையில வர தலைவலி, புடனில வர தலைவலி வந்தா வயிறு ரொம்ப உப்புசமா இருக்கிறது, எல்லாத்தையுமே நம்ம ஒரு மாத காலங்கள், மிஞ்சி போனா 2 மாத காலங்கள்ல எந்த வித பிரச்சனையும் இல்லாம சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு மருந்துகள் தரேன், அதை எடுத்துட்டு காலையில மூக்குல மருந்து வரணும், நசிய சிகிச்சைன்னு வரும். அந்த நசிய சிகிச்சை பண்றதுனால தலைக்கு ஏறிய பித்தம் மூக்குல நீரா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் எல்லாம் பண்ணும்போது நீங்க 30 நாள்லயே உங்களோட தலைவலி பூர்ண குணம் அடைஞ்சிடும்.